பேட் பால் 11 ஆப்ல பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு மேட்சுக்கும் 50,000 ஃப்ரீ கிவ்அவே கான்டெஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வராங்க. கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றவங்க மிஸ் பண்ணாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஹலோ, வெல்கம் பேக் டு கிரிக் ஸ்டார்ஸ் அனலைசர் யூடியூப் சேனல். இந்த வீடியோல மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 56ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 6th மே டியூஸ்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது வான்கடே ஸ்டேடியம் மும்பையில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 31 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். வான்கடே ஸ்டேடியம் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் ஜெனரலாக பார்த்தோம்னா பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மற்ற ஐபிஎல் கிரவுண்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரவுண்டில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் அதிகமாக இருந்திருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் பார்த்து ஆடிட்டாங்க. அப்படிங்கும் போது நல்லா இங்கே ஸ்கோர் பண்ணலாம். பட் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் 2 or 3 விக்கெட்ஸை இழந்துட்டாங்க. அப்படிங்கும் போது பெருசாக ரன்கள் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் மேட்ச் இந்த சீசனில் பார்த்தோம்னா கேகேஆர் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். அந்த போட்டியில் கேகேஆர் பவர் பிளே ஓவர்ஸில் அதிக விக்கெட்ஸை இழந்திருந்தாங்க. பெரிய ஸ்கோர் ரெஜிஸ்டர் பண்ண முடியல. அதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச்லையும் அப்படி தான் நடந்துச்சு. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது இனிஷியல் ஓவர்ஸில் நிறைய விக்கெட்ஸை இழந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 125 தான் அவங்களால ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சுது. இதுதான் இந்த கிரவுண்டுக்கு கூடிய பிச் கண்டிஷனுடைய ப்ரோக்ரஷனாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த சீசனில் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச். இந்த மேட்சுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பிச் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்லோவிஷ் ட்ராக் அமைச்சிருந்தாங்க. அந்த மாதிரியான பிச் கண்டிஷன் இந்த வான்கடையில் நம்ம பார்க்க முடியாது. எல்லாருக்குமே சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா நம்ம எப்பவும் பார்க்கக்கூடிய வான்கடே பிச் எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்டை பார்த்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா மீடியம் சைஸ்ல இருக்கு. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 74 மீட்டர் இருக்கு. ஸ்கொயர் டைமென்ஷன் பார்த்தோம்னா ஒரு சைடு 66 இன்னொரு சைடு 60 மீட்டரா இருக்கு. அதுக்கப்புறம் டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 74, 72, தேர்ட் மேன் ரீஜன் அண்ட் ஃபைனல் லெக் ரீஜன் 56 and 54 இருக்கு. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு தான் மார்க்கெட் ஃபேவரபிளா இருக்கு. ஒரு ஸ்டாக் அவுட் ரேட் ரியல் 11 ஆப்ல எக்ஸாக்டா 6 ஸ்போர்ட்ஸ் பாஸ் ஆப்ல 5.8 இருக்கு. இது பார்த்தோம்னா கொஞ்சம் அதிகமாக தான் ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா மொத்தமாக 3 ரீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் அந்த டீம்ல ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹர்திக் பாண்டியா, ஜாஸ்பிரிட் பும்ரா, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அப்படின்னு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைம்ல சூப்பர்பான ஃபார்ம்ல இருக்காங்க. லாஸ்ட் 6 மேட்சும் தொடர்ச்சியாக ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல பிளே பண்ண போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் கடைசியாக ப்ளே பண்ண 6 மேட்சஸும் வின் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிசி டீமுக்காக வின் பண்ணது மட்டும் ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்க வின் பண்ண டீம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 தடவை எஸ்ஆர்எஸ் டீம், ஒரு தடவை சிஎஸ்கே, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 4 டீமுமே இந்த சீசனில் சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இன்னைக்கான போட்டியில் பார்த்தோம்னா குஜராத் டைட்டனை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஒரு சூப்பர்பான ஃபார்மில் இருக்கக்கூடிய டீமாக இருக்காங்க குஜராத் டீம். இன்னைக்கான போட்டியில் குஜராத் டீமுக்கு டாஸ் ஃபேக்டர் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் இவங்க லீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணாங்க அப்படிங்கும் போது அவங்க தான் நிறையா மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. அப்படிங்கும் போது 80 to 90% வின் பண்ணியிருக்காங்க. ரேராக தான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. குஜராத் டீம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் பேட்டிங்கில் பார்த்தோம்னா டாப் 3 பேட்டர்ஸ் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல. அப்படி இருக்கையில் இன்னைக்கான போட்டியில் ஒருவேளை ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா இங்கே நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிறதால டாப் 3 பேட்டர் சீக்கிரமாக அவுட் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெரிய சிக்கலில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. குஜராத் டீம் பார்த்தோம்னா இந்த சீசனில் மோஸ்ட்லி 3 ஃபாரின் பிளேயர்ஸோட தான் ப்ளே பண்ணுறாங்க. பெஞ்சில் பார்த்தோம்னா ஷெர்ஃபேன் ருதர்ஃபோர்ட் இருக்காரு. அது போக முன்னாடி கிளென் பிலிப்ஸ் இருந்தார். அவங்கெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. ஏன்னா டாப் 3 பேட்டர்ஸ் அதிகம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதால என்னைக்கா ஒரு நாள் டாப் 3 பேட்டர்ஸ் சீக்கிரமாக அவுட் ஆனாங்க அப்படிங்கும் போது தான் அந்த வீக்னஸ் வெளிப்படும். இன்னைக்கு அது எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஜிடி ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாங்க அப்படிங்கும் போது. ஸோ இந்த வின் மார்க்கெட்டோடைய ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராம் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 6 மேட்ச்சில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4-2 குஜராத் டீம் தான் லீட் பண்ணுறாங்க.
பண்றாங்க. இந்த கிரவுண்ட்ல ஒரு தடவை ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியில மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அவங்களுடைய ஹோம் கிரவுண்ட்ல இதுவரை 90 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 55 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. வின் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அதே போல குஜராத் டீம் எடுத்துட்டிங்கன்னா இங்கே ப்ளே பண்ண 5 மேட்சஸ்ல 3 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் வின் ரெக்கார்ட் நல்லா இருக்கு. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா டோட்டலாக 15 T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 7 மேட்சஸ்லையும் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 180யும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 169ம் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா 203 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணக்கூடிய டீம் 203 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பேட்டர்ஸோட ஆவரேஜ் 29 இருக்கு. அபோவ் ஆவரேஜாக இருக்கு இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்ட் நடந்த 15 T20 மேட்சஸ் ஸ்பேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த ரெண்டுத்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த மூணுத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டுத்துலையுமே 8 ரேஞ்சிலையும் டெத் ஓவர்ஸில் 11 ரேஞ்சிலையும் இருக்கு. டெத் ஓவர்ஸில் இங்கே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. 2023ல் இந்த கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. குறிப்பாக ஸ்பின்னர்ஸ் எடுத்திருந்தாங்க. பட் லாஸ்ட் இயர் ஆகட்டும் இந்த வருஷம் அந்தளவுக்கு பெருசாக 2023ல் விக்கெட்ஸ் விழுந்த மாதிரி பார்க்கல. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸில் எப்போவுமே இங்கே விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். குவாலிட்டியான அதுவும் நல்லா ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு இங்கே விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்கும். செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் இங்கேயும் நல்லா இருந்திருக்கு. பவர் பிளே ஓவர்ஸில் 8 ரேஞ்சிலும் மிடில் ஓவர்ஸில் 9 ரேஞ்சிலும் இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் 10 ரேஞ்சில் இருக்குது. 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா லாஸ்ட் சீசனில் நிறையா போட்டிகளில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. பேட்டிங்க்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. இந்த சீசனில் அந்தளவுக்கு பெருசாக டியூ நம்ம பார்க்கல. அதுக்கப்புறம் பவுலர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸ் இங்கேயும் எடுத்திருக்காங்க. பவர் பிளே ஓவர்ஸில் ஒரு சில போட்டிகளில் மட்டும் எடுத்திருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோருக்கு மேலே அடிக்கிறாங்க அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸில் விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீன் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்ட் நடந்த 15 T20 மேட்சஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 395 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 71% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 131 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 74% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் ஷேர் அதிகமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா 4.4 இருக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு 18 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் இவங்களுக்கு புவராக இருக்குது. 10 ரன்ஸ் கன்சிட் பண்ணுறாங்க ஒரு ஓவருக்கு. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா அவங்க டோட்டலாக 15 மேட்சஸ் ப்ளே பண்ணதில் 163 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 29% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 47 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 26% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்குது. எக்கனாமி ரேட் 8.7 இருக்குது. ஃபாஸ்ட் பவுலர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓப்பனர்ஸில் 2 இன்னிங்ஸ்லையுமே டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 56ம் செகண்ட் இன்னிங்ஸில் 60ம் இருக்குது. ஸ்ட்ரைக் ரேட் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது தான் நல்லா இருந்திருக்கு. ஓப்பனர்ஸ்க்கு 150 இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 143 இருக்குது. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 45% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 43% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 13% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. இதில் ஸ்ட்ரைக் ரேட் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் நல்லா இருக்கு. 159 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 55% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 36% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 9% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. எப்பெல்லாம் இங்கே செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணும்போது டியூ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம், அப்போல்லாம் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் இந்த 2 பேரும் சேர்ந்து மேட்சை முடிச்சிருக்காங்க. இந்த சீசன்லையும் நிறைய மேட்சஸ் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. 161 இருக்குது. அதே போல் ஆவரேஜும் நல்லா இருக்குது.
அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 1.3யும் செகண்ட் இன்னிங்ஸில் 0.9ம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 2.1ம் செகண்ட் இன்னிங்ஸில் 1.3யும் இருக்குது. இதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் நல்லா இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பாலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பாலர்ஸ் டோட்டலாக 71 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 25 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் டோட்டலாக 60 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் 22 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. இதுலேயும் ஃபாஸ்ட் பாலர்ஸ் தான் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. ஒவ்வொரு 19 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ் நிறையா வரக்கூடிய நாட்கள் ஆட் பண்ணுறேன். அது ட்ரேடிங் ஆகட்டும், கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். மும்பை டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 11 மேட்சஸில் 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 4 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. லாஸ்ட் 6 மேட்சும் வின் பண்ணி சூப்பர்பான ஃபார்மில் இருக்காங்க. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் ரோஹித் சர்மா, ரயான் ரிக்கில்டன், வில் ஜாக்ஸ். மிடில் ஆர்டரில் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமன்தர். லோவர் ஆர்டரில் கார்பின் பாஷ், தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா. இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா லாஸ்ட் மேட்ச்ல ரோஹித் சர்மா அண்ட் கரண் சர்மா இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸ்ல தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா பவுல் பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பா பவுல் பண்ணுவாங்க. இன்னொரு பவுலர் பார்த்தோம்னா ஒன்னா ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா தீபக் சஹார் இந்த ரெண்டு பேர்த்துல ஒருத்தவங்க பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா மும்பை இந்தியன்ஸ் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. குஜராத் டீமுக்கு 22 இருக்குது ஆவரேஜ். இந்த கிரவுண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் 35 இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 105 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இன்னைக்கான போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததாக ரயான் ரிக்கில்டன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் குஜராத் டீமுக்கு ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 6 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்டில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஆவரேஜ் 48 இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ராம் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா வில் ஜாக்ஸ் இவர் குஜராத் டீமுக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 101 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் சீசனில் ஆர்சிபி டீமுக்காக ப்ளே பண்ணும்போது செஞ்சுரி அடிச்சிருந்தாரு குஜராத் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 5 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 111 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் இந்த கிரவுண்டில் 5 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ராம் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸும் நல்லா இருக்கு இவருக்கு. அடுத்ததா சூரியகுமார் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், எடுத்துற ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. 62 ஆவரேஜ் குஜராத் டீமுக்கு இந்த கிரவுண்டில் பார்த்தோம்னா 40 ஆவரேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஃபார்ம் எடுத்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ராம் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா திலக் வர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 56 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் எதுலையுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. அந்த அளவுக்கு இவருக்கு பேட்டிங் சான்ஸும் கிடைக்கல. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ராம் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஹர்திக் பாண்டியா அவருடைய ஃபார்மர் டீமுக்கு ப்ளே பண்ண போறாரு. இன்னைக்கு 2 மேட்ச் ப்ளே பண்ணி 22 ரன்ஸ் அடிச்சிருக்காரு பேட்டிங்கில். இந்த கிரவுண்டில் 44 இன்னிங்ஸில் பேட் பண்ணி 784 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பேட்டிங்கில் அதாவது வென்யூ ரெக்கார்ட் மட்டும் நல்லா இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 43 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் டீசெண்டாக இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு மேட்ச்லையும் பவுலிங்கில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங்கில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா நமன்தர் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்ல 62 ரன்ஸ் அடிச்சிருக்காரு இந்த கிரவுண்டில். ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எதுலையுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. இவருக்கும் அந்த அளவுக்கு பெருசாக பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. அடுத்ததா கார்பின் பாஷ் இந்த கிரவுண்டில் ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் தீபக் சஹார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு. குஜராத் டீமுக்கு 5 இன்னிங்ஸில் 6 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 16 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ட்ரெண்ட் போல்ட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்கு.
குஜராத் டீமுக்கு 6 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா பார்த்தோம்னா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் விக்கெட்லெஸ்ஸா இருந்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஜாஸ்பிரிட் பும்ரா குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 47 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 58 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா கரண் சர்மா குஜராத் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் இந்த சீசன்ல 3 மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல 10 பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா குஜராத் டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். குஜராத் டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 10 மேட்சஸ்ல 7 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸ்ல டிஃபீட்டா இருக்காங்க. 14 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 4th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல எஸ்ஆர்எஸ் டீம் 38 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா குஜராத் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், ஜாஸ் பட்லர். மிடில் ஆர்டர்ல வாஷிங்டன் சுந்தர், ராகுல் திவாத்தியா, ஷாருக் கான், ரஷீத் கான். லோவர் ஆர்டர்ல சாய் கிஷோர், ககிசோ ரபாடா, முகமது சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா. இந்த போட்டியில ரபாடா ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மேனேஜ்மெண்ட் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இன்னைக்கு ப்ளே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் மறுபடியும் ஜெரால்ட் கோயிட்ஸி கண்டினியூ பண்ணுவார். இம்பாக்ட் பிளேயர் ஸ்வாப் பார்த்தோம்னா சாய் சுதர்ஷன் அண்ட் இஷாந்த் சர்மா இந்த 2 பேருக்குள்ள தான் ஸ்வாப் இருந்திருக்கு லாஸ்ட் மேட்ச்ல. டெத் ஓவர்ஸ்ல பார்க்கும்போது பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ் அண்ட் ரபாடா பவுல் பண்ணுவாங்க. அடுத்ததா குஜராத் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாய் சுதர்ஷன். இவர் மும்பை டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 165 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல எல்லா மேட்ச்லயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா சுப்மன் கில். இவர் பார்த்தோம்னா மும்பை டீமுக்கு 13 இன்னிங்ஸ்ல 478 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 129 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. 10 மேட்சஸ்ல பேட் பண்ணி 81 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த ஸ்டாட்ஸை நீங்க நோட் பண்ணுங்க. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸும் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜாஸ் பட்லர். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2 ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்கு. அவருடைய ஐபிஎல் கேரியர்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக தான் நிறைய ரன்கள் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ், ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்ட்லயும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 4 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு இவருக்கும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வாஷிங்டன் சுந்தர். பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் சுமாரா தான் இருக்கு. பவுலிங்ல மும்பை டீமுக்கு 10 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் பேட்டிங்ல ஒரு மேட்ச்லயும் பவுலிங்ல டோட்டலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ராகுல் திவாத்தியா. பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் இந்த கிரவுண்ட்ல பெஸ்ட் ஒரு மேட்ச்ல 40 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு மும்பை டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ரீசன்ட் ஃபார்ம் எடுத்துட்டீங்கன்னா இதுலயுமே 30 ரன்ஸ் கிராஸ் பண்ணல. அந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸும் இவருக்கு கிடைக்கல. அடுத்ததா ஷாருக் கான். இந்த கிரவுண்ட்ல பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 47 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சனமன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ரஷீத் கான். பேட்டிங் ஸ்டார்ட்ஸ் பார்த்தோம்னா பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 79 ரன்ஸ் அடிச்சிருக்காரு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு. அவருடைய ஐபிஎல் கேரியர்ல இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோரா இருந்திருக்கு. பவுலிங்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 20 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 11 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 13 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா சாய் கிஷோர். மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு 2 இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டும் இந்த கிரவுண்ட் 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. நிறைய மேட்சஸ்ல ஃபுல் 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாம இருந்திருக்காரு. பார்ட் டைமா தான் யூஸ் பண்ணிருக்காங்க இவரை. அடுத்ததா ரபாடா. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு 13 இன்னிங்ஸ்ல 14 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த சீசன்ல 2 மேட்ச் ப்ளே பண்ணி டோட்டலா 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா முகமது சிராஜ். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 13 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் இந்த கிரவுண்ட் 10 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா பிரசித் கிருஷ்ணா. மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட் 9 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 3 விக்கெட்ஸும் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா இஷாந்த் சர்மா. இவர் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 16 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல இவருக்கும் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷன்ல ரயான் ரிக்கில்டன் அண்ட் ஜாஸ் பட்லர். இதுல ஜாஸ் பட்லர் மஸ்ட் பிக்கா இருக்காரு. கிராண்ட் லீக்ல வேணா நீங்க ரிக்கில்டன் மேல ரிஸ்க் எடுக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது, அதுவும் அந்த பிச் கண்டிஷன்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க மும்பை டீம் அப்படிங்கும்போது கிராண்ட் லீக்ல மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம்.
பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ், சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன். இதுல சுப்மன் கில் இவருக்கு வென்யூ ரெக்கார்ட் ரொம்ப சுமாரா இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிறதால கண்டிப்பா இவர் ஸ்மால் லீக்ல இருக்கணும். எப்போ இவர் மேல ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிரவுண்ட்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருந்து குஜராத் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் கிராண்ட் லீக்ல ஒரு சில டீம்ஸ்ல மட்டும் ரிஸ்க் எடுக்கலாம். இந்த கேட்டகரியில மத்த பெஸ்ட் ஆப்ஷன் ரோஹித் சர்மா இருக்காரு. இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம டீம்ல இருப்பாரு. அது போக திலக் வர்மா இருக்காரு. ரீசெண்ட் டைமா அந்த அளவுக்கு இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. கொஞ்சம் கீழே களம் இறங்குறாரு. இன்னைக்கான போட்டியில மும்பை இந்தியன்ஸ் அவங்க ஃபர்ஸ்டா பேட் பண்ணல பவர் பிளே ஓவர்ஸ்ல அதிக விக்கெட்ஸ் இழப்பாங்க அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணா மட்டும் திலக் வர்மாவை நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பட் திலக் வர்மா இருக்கக்கூடிய டீம்ல ஆப்போனன்ட் டீம், அதாவது குஜராத் டீம்ல இருக்கக்கூடிய பவர் பிளே பவுலர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா மஸ்ட் பிக்கா இருக்காரு. மற்ற ஆப்ஷன் வில் ஜாக்ஸ் அண்ட் சுந்தர் இருக்காங்க. சுந்தர் லாஸ்ட் மேட்ச்ல நம்பர் 4 ஸ்பாட்ல களமிறங்கி பெருசா இம்பாக்ட் ஏற்படுத்தல. ஃபைனலா அந்த பிளேயிங் 11 அண்ட் டாஸை பொறுத்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தோம்னா வில் ஜாக்ஸ் இருக்காரு. இன்னைக்கு எஸ்ஆர்எஸ் டீமுக்காக ப்ளே பண்ணும்போது அந்த பிச் கண்டிஷன் எப்படி இருந்துச்சோ அதே போல இருக்கிற பட்சத்தில் வில் ஜாக்ஸ் கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பார். மற்றபடி பேட்டிங்கில் பார்த்தோம்னா நம்பர் 3ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்பாட்டில் களமிறங்கினது கிடையாது. சூரியகுமார் யாதவ் அவர் தான் வந்து நிறையா போட்டிகளில் களமிறங்கியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் ஹர்திக் பாண்டியாவும் ப்ரமோட் ஆகி வந்திருந்தார். ஸோ பேட்டிங்கில் வந்து அந்தளவுக்கு நிலையான ஸ்பாட் இல்லாததால் ஃபேண்டசி வேல்யூ இருக்கு கம்மியாக தான் இருக்குது. பவுலர்ஸில் பார்த்தோம்னா ஜாஸ்பிரிட் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பிரசித் கிருஷ்ணா இருக்காங்க. இந்த 3 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணாலும் செகண்டாக பவுல் பண்ணாலும் கண்டிப்பாக நம்ம டீமில் இருப்பாங்க. ஜாஸ்பிரிட் பும்ரா இன்னைக்கான போட்டியில் டாப் ஆர்டர், அதாவது குஜராத் டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் மட்டும் சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கும்போது ஜாஸ்பிரிட் பும்ராவுக்கு ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்குது. ஏன்னா மிடில் ஆர்டர் எடுத்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி கம்மியாக தான் இருக்குது டாப் 3 கூட கம்பேர் பண்ணும்போது. அந்த மாதிரியான சமயத்தில் டெத் ஓவர்ஸில் அதிகமாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அதிகமாக விக்கெட்ஸ் எடுக்கலாம். அந்த வகையில் ஜாஸ்பிரிட் பும்ரா அண்ட் ட்ரெண்ட் போல்ட் 2 பேருக்குமே விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. ஒருவேளை குஜராத் டீமோட டாப் 3 பேட்டர்ஸ் சீக்கிரமாக அவுட் ஆனாங்க அப்படிங்கும்போது. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா ரபாடா இருக்காரு. இன்னைக்கான போட்டியில் அவர் ப்ளே பண்ணுறாரு. குஜராத் டீம் ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரும் பெஸ்ட் ஆப்ஷன் தான். அவராகட்டும் முகமது சிராஜ் 2 பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. அதுக்கப்புறம் ரஷீத் கான் எடுத்துட்டிங்கன்னா இந்த கிரவுண்டில் அந்தளவுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருந்தது கிடையாது. இருந்தாலும் அந்த ஃபைனல் பிச் கண்டிஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொன்னது போல் எஸ்ஆர்எஸ் டீமுக்கு ப்ளே பண்ணும்போது அந்த பிச் கண்டிஷன் எப்படி இருந்துச்சோ அது போல் இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரஷீத் கானை நம்ம பிக் பண்ணி ஆகணும். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கா சூரியகுமார் யாதவ், சாய் சுதர்ஷன் அண்ட் ஹர்திக் பாண்டியா இருக்காங்க. சூரியகுமார் யாதவ் பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ணுறாங்க இன்னைக்கு அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். இதே கிரவுண்டில் மும்பை சேஸ் பண்ணும்போது நிறைய மேட்சஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷன் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணாலும் செகண்டாக பேட் பண்ணாலும் பெஸ்ட் பிக்காக இருக்காரு. பட் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது இந்த கிரவுண்டில் நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கிறதால அதில் கொஞ்சம் த்ரெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜாஸ்பிரிட் பும்ரா அவருடைய பாலில் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்த பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா இன்னைக்கான போட்டியில் கேப்டன்சி ஆப்ஷனுக்கு கொஞ்சம் ரிஸ்காக இருக்காரு. ஏன்னா ஜாஸ்பிரிட் பும்ரா இருக்கிறதால இவருடைய ஃபேண்டசி வேல்யூ கம்மியாக இருக்குது. இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தோம்னா ப்ரமோட் ஆகி வந்திருந்தாரு. அது போல் வர பட்சத்தில் இன்னைக்கான போட்டியில் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா ஜாஸ் பட்லர், ரயான் ரிக்கில்டன் அண்ட் ஜாஸ்பிரிட் பும்ரா. இதில் ஜாஸ் பட்லர் அண்ட் ரயான் ரிக்கில்டன் 2 பேர்த்தையும் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் செகண்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணலாம் கிராண்ட் லீக்ல மட்டும். அதுக்கப்புறம் ஜாஸ்பிரிட் பும்ரா எடுத்துட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஜிடி டீமோட டாப் ஆர்டர் பேட்டர் சீக்கிரமாக அவுட் ஆனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். டெத் ஓவர்ஸில் நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுக்கலாம். இவருக்காகட்டும் அதே போல் ட்ரெண்ட் போல்ட் 2 பேருக்குமே விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது. இதில் பார்த்தீங்கன்னா நான் சுப்மன் கில்லை கேப்டனாக சூஸ் பண்ணல. டாப் கேப்டன்சி பிக்லையும் கொடுக்கல, அதே போல் கிராண்ட் லீக்லையும் கொடுக்கல. அதுக்கான மெயின் ரீசன் இந்த கிரவுண்டில் சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இன்னைக்கான போட்டியில் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இவரை கேப்டனாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா சேஸ் பண்ணும்போது இங்கே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மெயினாக டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க குஜராத் டீம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்காரு. ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேப்டனாக அவரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.